சகல வசதிகளுடன் தொழில்நுட்ப பூங்கா ஆனந்தவில்லம் அமைப்பினால் திறந்து வைக்கப்பட்டது. கிரான் பிரதேச செயலக பிரிவின் எல்லை கிராமங்களான ஊத்துச்சேனை, வடமுனை, வீரநகர் கிராமங்களை உள்ளடக்கிய மாபெரும் தொழில்நுட்ப பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. பாருங்கள், தொழில்நுட்ப பூங்காவின் சிறப்பம்சங்களை இனி நாங்கள் பார்க்கலாம். தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக, பொருளாதார, கலை, கலாச்சார, பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள் காணொளிக்கு. என்னுடைய பேர் சிவகுருநாதன். நான் கனடாவை தற்போது வசிப்பிடமாகவும் ஏற்கனவே நான் 1980ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு மட்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதேச செயலம், வாகரை பிரதேச செயலம், வாழைச்சேனை பிரதேச செயலம், ஓட்டமாடி பிரதேச செயலம், கச்சேரி, மண்முனை வடக்கு பிரதேச செயலம், பின்னர் வெளிவார அமைச்சில் கடமையாற்றி பின்னர் ஸ்ரீலங்கா கமிஷன் லண்டன் அங்கு நான் அட்டாச் அட்மினாக கடமையாற்றி ஓய்வு பெற்று தற்பொழுது கனடாவில் வசிக்கின்றேன். நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூடுதலான பிரதேசங்களில் கடமையாற்றிய காலம் 1980 2004ஆம் ஆண்டு மிகவும் ஒரு யுத்தம், அதாவது போராட்ட காலம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இந்த சேவை நிலையங்கள் பலவற்றில் வேலை செய்யும் பொழுது எனக்கு இந்த எல்லை கிராமங்களில் உள்ள மக்களில் கூடுதலான அக்கறை எங்களுக்கு இருந்தது. அதுக்குரிய வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த காலம் என்றால் கோவிட்-19 ஆரம்பிக்கப்பட்ட நாளில் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நாங்கள் முதலில் கதிரவழி திலகவதியார் இல்லத்தில் நாங்கள் காலடி எடுத்து வச்சு நாங்கள் ஒரு அமைப்பாக ஆனந்த இல்லம் கனடாவில் நாங்கள் ஒரு சிறிய அமைப்பு. அந்த அமைப்பில் நாங்கள் உறவினர், நண்பர்கள் மட்டும்தான் நாங்கள் அதில் இருக்கின்றோம். ஒரு ஆத்மீக சார்ந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் நாங்கள் அதனை வெளிக்கொணராது சமூக சேவைகளில் அக்கறை கொண்டு நாங்கள் அந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். அப்பொழுது நாங்கள் அங்கு 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து நாங்கள் அவர்களுக்குரிய கல்வி செயல்பாடுகள், யூம் கிளாஸுகள் ஆகியவற்றை ஆரம்பித்து பின்னர் கதிரவழியில் ஒரு சூப்பர்ஹட் ஒரு கம்ப்யூட்டர் நிலையத்தை நாங்கள் ஆரம்பித்து அதனை அப்படியே தொடர்ச்சியாக முன்னேறி வாழைச்சேனை விவேகானந்த இல்லத்திலும் நாங்கள் கால் பதித்து அங்குள்ள மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு கல்வி செல்வத்தையும் கொடுத்து சில உணவு வழங்கு திட்டங்களையும் நாங்கள் கொடுத்து வரும் வேளையில் எங்களுக்கு ஒரு அக்கறை இருந்தது. வடமுனை ஊத்துச்சேனை, அதாவது இது வீரநகர் ஊத்துச்சேனை என்ற கிராமம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் எல்லை கிராமம். புலனறுவை மட்டக்களப்பை சார்ந்த ஒரு எல்லை கிராமம். அதில் எங்களுக்கு மாந்தரை ஆறு என்ற ஒரு ஆறு குறுக்க இருக்கின்றது, அதுதான் எல்லை. அதில் வடபகுதி புலனறுவாக இருந்தாலும் எங்களது மக்கள் 55 கிலோமீட்டர் வாழைச்சேனையிலிருந்து அன்றாடம் வருகை தந்து தங்களது தொழில்களை இங்கு விவசாயம், முக்கியமாக விவசாயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மீன்பிடி தொழிலும், குளத்து மீன்பிடி தொழிலும் இங்கு இருக்கின்றது. அப்போ இந்த இரு கிராமங்களிலும் எங்களுக்கு ஒரு அக்கறை இருந்தது. நாங்கள் 1983ஆம் ஆண்டிலேயே எனது நண்பர் திருவாளர் மரியசிங்கம் பொறியியலாளர் அவர் மூலமாக நாங்கள் இங்கு சில வேலை திட்டங்களை, சமூக வேலை திட்டங்களை நாங்கள் உருவாக்கி ஒரு கிராமத்தையே உருவாக்கியிருந்தோம். அது வடமுனை எல்பி என்று சொல்லி லெப்டாங்கில் இருக்குது. அந்த கிராமத்தை நாங்கள் சில உதவி திட்டம் மூலமாக மலைநாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களை நாங்கள் குடியேற்றி அந்த திட்டங்களை செய்யும்போது கூடுதலான பரீட்சை எனக்கு இருந்தபடியினால் இந்த இரு கிராமங்கள் கல்வி செயல்பாட்டிலும் அக்கறை எங்களுக்கு 2021ஆம் ஆண்டு கடைசி பகுதியில் ஏற்பட்டது. அதன் ஒரு எழுகாரணியாக நாங்கள் 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இரு அதிபர்களையும் நாங்கள் ஜூம் மூலமாக கனடாவிலிருந்து நண்பர்கள் கிளப் மூலமாக நாங்கள் முதலாவது டிஸ்கஷனை செய்தோம். அதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக பிரபாகரன் ஆசிரியர் வட்டவார்ந்த கல்வி முறை இந்த ஊரோடு சார்ந்தவர், அவரது ஒத்துழைப்புடன் எங்களை அவர் நினைத்து அதிபருடன் உரையாடி இங்குள்ள கல்வி செயல்பாடுகளை பற்றி நாங்கள் ஒரு மதிப்பீட்டு எடுத்தோம். அப்பொழுது இரு பாடசாலைகளும், வடமுனை அரசின தமிழ்கலன் பாடசாலை, வீரநகர் அதாவது ஊத்துச்சேனை அரசின தமிழ்கலன் பாடசாலை, இவை ரெண்டும் 9ஆம் ஆண்டு வரையும் தான் இருந்தது. 2024ஆம் ஆண்டு வரை, அதாவது 2023 ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் 2024 காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு இந்த மாணவர்களை நாங்கள் தோற்ற வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் திருவாளர் ரவி அவர்கள் ஜோனல் டைரக்டராக இருக்கும் பொழுது அவரது ஒரு முயற்சியின் பலனாக தரம் உயர்த்தலுக்கான ஒரு விண்ணப்பம் தயாரிக்கப்பட்டது. அப்பொழுதும் கல்வித் திணைக்களம் இந்த ஆனந்தத்தில் விநியமான ஒரு வேண்டுகோளாக இருந்தபடியால்
இந்த வீரனார் பாடசாலையை தாங்கள் தரம் உயர்த்துவதற்கு வேண்டிய உறுதுணைகள், ஆலோசனைகள், அனுமதிகளை தாங்கள் பெற்றுத் தருவதாக இருந்தால் அந்த பாடசாலைக்குரிய 3 வசதிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தால் தாங்கள் இதை தரம் உயர்த்துவதற்குரிய அடிப்படை விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்றார். ஒன்று இடவசதி, அதுக்காக நாங்கள் ஒரு கட்டிடம் ஒன்று ஆனந்திலம் அமைத்து கொடுத்தது. தளபாட வசதி நாங்கள் அதை செய்து கொடுத்தோம். ஆசிரியர் வசதி அந்த நேரம் இல்லாதபடினால் நாங்கள் ஆசிரியர் வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்து தற்சமயம் 7 ஆசிரியர்கள் இரு பாடசாலைகளிலும் ஆனந்தத்தின் ஆசிரியர்கள் அரசாங்க ஆசிரியர்களுடன் இணைந்து பாடவிதானங்களை அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு 7வது காப்போத்த உயர்தர பரீட்சையில் 17 பிள்ளைகளை நாங்கள் கல்வி ஏற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு துன்பியல் சம்பவங்கள் எங்களுக்கு கிடைத்தன. 16 பிள்ளைகளில் 7 பிள்ளைகள் இடைவிலகலாகிவிட்டார்கள். அதுக்குரிய காரணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையில் நாங்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தோம். அந்த 7 பிள்ளைகளில் 4 பிள்ளைகள் பாடசாலையில் கல்வி ஏற்றுக் கொண்டு இருக்கும் பொழுது 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு வகுப்புகளுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுதே திருமணமாகிவிட்டார்கள். அது எங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. நாங்கள் அதன் பின்னர் பல மதிப்பீடுகளை எங்களுடைய தொண்டர்கள் இங்கு மேற்கொண்டு அதுக்குரிய காரணங்களை நாங்கள் கண்டுபிடித்ததுக்குரிய காரணம் இளவயது திருமணம், கலாச்சார சீரழிவுகள், அதாவது காப்போத்தா சாதாரண தரம் வரை இதுவரை பாடசாலை இல்லாதபடியினால் அவர்கள் 9ஆம் ஆண்டுடன் தங்களது கல்வியை நிறைவு செய்து கூலி தொழில், கலாச்சார சீரழிவுகளுக்கு போனதை நாங்கள் கண்டுபிடித்தோம். இதுதான் எங்களுக்கு அடிப்படை காரணம். இந்த தரம் உயர்த்த வேணும் ஒரு பாடசாலையில் அவரது ஒரு கைங்கரியத்தினால் மாகாண சபை எங்களுக்கு அனுமதி தந்தது 2024. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அன்னூசலாகவே நாங்கள் இந்த வகுப்புகளை ஆனந்தில்லம் தனியார் வகுப்புகளாகவும் நாங்கள் அவர்களுக்கு இலவசமாகவே கற்றுக் கொடுத்து நாங்கள் மிகவும் சந்தோஷமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம், இறுதியாக 9 பேர் அதில் பரீட்சை தோற்றினார்கள் முதல் பேட்சில். அதில் 4 பேர் ஏஎல் வகுப்பை அவர்கள் தொடருவதற்குரிய வாய்ப்புகள் கிடைத்தது. அதிலும் இன்னொரு விசேஷமாக வடமுனை அதாவது வீரநகரில் கல்வி பெற்ற ஒரு மாணவி தற்பொழுது வாழைச்சேனை இந்து கல்லூரியில் மேத்ஸ் பாடவிதானத்தில் ஏஎல் கல்வி கற்பதற்கு தெரிவு செய்யப்பட்டு அவரையும் அவர்கள் இன்னும் ஒரு 2 மாணவிகளும் வாழைச்சேனை விவேகானந்தா இல்லத்தில் அவர்களுக்கு நாங்கள் அனுமதி எடுத்துக் கொடுத்து அவர்கள் இப்பொழுது அங்கிருந்து பாடசாலைக்கு சென்று ஏஎலை கற்பிக்கிறாங்க. இங்கு வாழைச்சேனியோ அல்லது சித்தாண்டியோ மட்டக்களப்பு மாவட்டத்திலேயோ எங்கேயோ நாங்கள் இந்த சிறார்களை நாங்கள் கல்வி ஏற்க விடுவதற்கு ஆண்கள் விடுதிகள் உண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வடபகுதியில் இல்லை. அது எங்களுக்கு ஒரு துணியலாக இருந்தது. நாங்கள் எங்களாலேயும் முயற்சி செய்தோம். ஒரு இடமும் ஆண்கள் விடுதி இல்லை. ஆனால் பெண்கள் விடுதி கதிரொலி திலவதியார் இல்லம், வாழைச்சேனை விவேகானந்தா இல்லம் ஆகிய இடங்களிலும் இருந்தபடியால் எங்களுக்கு பல விடயங்களையும் மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இருந்தும் அந்த ஆண் மாணவனை நாங்கள் ஒரு உறவினர் வீட்டில் அவரை தங்க வைத்து இப்பொழுது அவர் இங்கே நிற்கின்றார், இங்கே நடமாடிக்கொண்டிருக்கின்றார். அவரை சித்தாண்டி MMBயில் ஏஎல் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்றார். இது இவ்வளவு தான் எங்களது ஒரு அறுவடை. எங்களுக்கு மிகவும் சந்தோஷமானது. அதன் பின்னர் நாங்கள் மேலதிகமாக தனியார் வீடுகளில் நாங்கள் 3 இடங்களில் சூம் வகுப்புகளையும் எங்களுடைய பிரத்யேக வகுப்புகளையும் நாங்கள் நடமாடி வைத்துக் கொண்டிருந்தோம். அதன் ஒரு படியாக நாங்கள் சென்ற வருடம் நாங்கள் வந்த பொழுது எங்களுக்கு இந்த ஊர் பிரமுகர்கள், ஆர்டிஎஸ், உள்ளூர் மன்றங்கள் அவர்களது வேண்டுதலின் பேரில் இந்த காணி அவர்கள் எங்களுக்கு இனமாக ஒரு 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 ரெசிடென்ட் குடியிருப்பாளரிடம் அவர்கள் பெற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த காணி. இந்த காணியில் நாங்கள் இப்பொழுது ஒரு கட்டிடத்தை அமைத்திருக்கின்றோம். இது நிரந்தரமான கட்டிடம். நமது முழு நோக்கமும் ஆரம்பம் உண்மையில் ஐசிடி வகுப்புகளை நாங்கள் ஏற்கனவே இருந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு அவாதங்களுக்கு இருந்தது. அது இந்த ஒரு விழா தான் இன்று நாங்கள் இங்கே 12ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு இங்கே இப்பொழுது ஆனந்தில்லம் கல்வி கூடம் என்றுதான் நாங்கள் பெயர் வைத்திருந்தாலும் இப்பொழுது நாங்கள் இது வந்து ஐசிடி ரூம், இது வந்து ஐசிடி அதாவது தொழிற்பூங்கா, தகவல் தொழிற்பூங்கா என்றது நாங்கள் பெயரிட்டு இந்த மண்டபத்தை நாங்கள் இப்பொழுது இங்கே பார்க்கின்றோம். இங்கே எங்களுக்கு 12 லேப்டாப் இருக்கின்றது, ஒரு டெஸ்க்டாப் இருக்கின்றது. இதனை தவிர இன்னும் ஒரு 4 லேப்டாப் எங்களது களஞ்சி அறையில் இருக்கின்றது. இவையெல்லாம் எங்களுடைய மாணவர்கள் ப்ராக்டிக்கலோ அல்லது தியரியோ வகுப்புகள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கின்றது. இங்கே எங்களுக்கு 4 ரவுட்டர் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இந்த ரூமில் மட்டும் ஒரு ரவுட்டர், என்னோட சிக்னல் பிரச்சனை இருக்கின்றது. ஸ்ரீலங்கா டெலிகாம் மட்டும்தான் இங்கே இருக்கின்றது. டயலாக் இல்லை. அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு சிரமமாகவும் சவாலாகவும் இருந்தது. இருந்தும் இந்த காணியில்
எங்களுக்கு ஸ்ரீலங்கா டெலிகாம் சிக்னல் கிடைத்ததே அது பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் இருந்து இங்கே நாங்கள் ஜூம் கிளாஸ்கள் இங்கே எங்களுக்கு டயலாக் ஸ்ரீலங்கா டெலிகாம் ரவுட்டர் இது கண்டு இருக்கின்றது. நாங்கள் சிசிடிவி கேமரா எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கின்றோம். நாங்கள் கனடாவிலிருந்து வகுப்புகள் எடுக்கும் பொழுதும் இங்கே செல்ஃப் ஸ்டடி இங்கே இருக்கின்றது. 3 மணிக்கு பின்னர் பிரத்யேக வகுப்புகளை நாங்கள் எங்களது ஆசிரியர் மூலமாக கொடுக்கின்றோம் பாடசாலை விட்ட பின்னர். அதன் பின்னர் 5 மணியிலிருந்து 8 மணி வரை இதே மண்டபத்தில் இந்த 2-3 கிளாஸ் ரூம்கள் இருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம். இங்கே மாணவர்களை பெற்றோர்கள் 6ஆம் ஆண்டுக்கு மேற்று தான் நாங்கள் இங்கே அந்த செல்ஃப் ஸ்டடிக்கு அதாவது சுயகத்தலுக்கு அனுமதிக்கின்றோம். பெற்றோர் அதுக்கு அனுமதி வந்திருக்கின்றார்கள். 5 மணியிலிருந்து 8 மணி வரை அந்த சிறார்கள் இங்கிருந்து சுயகத்தலில் ஈடுபடுகிறார்கள். ஏதேனும் டவுட்டுகள் இருக்கும் பொழுது இங்குள்ள ஆசிரியர்கள் மற்றும் தொண்டர் ஆசிரியர்கள் ஆனந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். பின்னர் நாங்கள் அவர்களுக்கு வேண்டிய ரிஃப்ரெஷ்மெண்ட் சில சோடிட்ஸ்களை நாங்கள் இந்த 5 மணியிலிருந்து 8 மணி வரை நாங்கள் வழங்குகின்றோம். என்னடா 3 மணிக்கு அவர்கள் தொடர்ச்சியாக இருந்து கல்வி கற்பது என்பது பெரிய ஒரு சிரமம். அதே நேரத்தில் 9 மணிக்கு முன்னைய காலத்தில் 9 மணியாக இருந்தது நாங்கள் இப்பொழுது குறைத்திருக்கிறோம். ஜான பிளக்கம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் 8 மணியாக குறைத்து விட்டோம். 8 மணிக்கு இந்த வீதி முழுவதும் லைட்டுடன் பெற்றோர்கள் வந்து நின்று பிள்ளைகளை அழைத்து செல்வது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான உற்சாகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இந்த உதவிகளை செய்கிறார்கள். உண்மையில் அவர்களது பிள்ளைகள் இப்பொழுது கல்வி செயல்பாட்டில் அவேர்னஸ் மிகவும் ஒரு அக்கறையுடன் அவர்கள் இருப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஊரில் வடமலை வீரநகரில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இதுக்கு பல வழிகளிலும் எங்களுக்கு தொண்டராசிரியர்கள், கல்வி திணைக்களம், பிரதேசம் எல்லா திணைக்களங்களிலும் எங்களுக்கு தேவையான உதவிகளை எங்களுக்கு செய்து ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இன்றும் கூட அந்த இரு காரியாலயத்திலிருந்து பிரமுகர்கள் வர இருக்கின்றார்கள். சோனல் டைரக்டர், அவரது பிரதிநிதி, பிரதேச செயலாளர் கிரான் அவர்களும் வர இருக்கின்றார்கள். அவர்கள் சார்ந்த உத்தியோகத்தர் குழாம் ஒன்று இப்பொழுது இங்கு வந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக கிராமவர்த்தி உத்தியோகத்தர், கலாச்சார உத்தியோகத்தர், சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர், இப்படி மற்ற சமூக சேவை உத்தியோகத்தர், அப்படி பல தரப்பட்ட குழாம்கள் இப்படி இங்கே வந்திருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் இங்கு ஒரு குடையில் வந்து இன்றைய நிகழ்வில் பங்கு பெற்றுவதே ஒரு பெரிய சிறப்பாக எங்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம். இதுக்கு எல்லாம் வல்ல இறைவனின் உதவி சக்தி எங்களுக்கு கிடைக்கணும். அதே நேரத்தில் கனடாவில் இருக்கும் என உறவினர் நண்பர்களுக்கு நான் நன்றி கூற வேண்டும். அவர்களின் உதவிதான் இந்த லேப்டாப்போ அல்லது ஆசிரியர் சம்பளங்களோ, இந்த கட்டிடம் கூட எனது உறவினர் தனிப்பட்ட ரீதியில் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் செலவழித்து நிரந்தரமான ஒரு கட்டிடத்தை அமைத்து தந்திருக்கின்றார். அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி. அவரது வேல்ரைதன் அவரது பெயர். அவரது மனைவியின் நினைவாக அவர் அந்த கட்டிடத்தை எங்களுக்கு இங்கே அமைத்து தந்திருக்கிறார். அதே போல இங்கே குழாய் கிணறு அமைக்கப்பட்டிருக்கின்றது. சுற்று மதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமரா இந்த வளைவில் சுற்றி வர இருக்கின்றது. வகுப்பறைகள் கூட பிடிசெட் சிசிடிவி கேமரா இருக்கின்றது. இது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான விடயமாக இருக்கின்றது. இந்த சிசிடிவி கேமராவை நாங்கள் எங்களது குழாமில் இருக்கும் மட்டக்களப்பில் இருக்கும் தொண்டர் அதிபர் இருக்கின்றார்கள். களவங்கணி அதிபர் கூட எங்களது ஒரு இணைப்பாளராக இருக்கின்றார். வட்டவான் பாடசாலை ஆசிரியர் இணைப்பாளராக இருக்கின்றார். இவர்களின் எங்களுக்கு உதவிகளினால் நாங்கள் இந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கின்றோம். மாணவர்களின் நல்ல செயல்பாடுகள் இங்கே நடைபெறுவதை பற்றி. ஆகவே இது ஒரு நாங்கள் ரிமோட் கண்ட்ரோலில் நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்பர்சனாகவே நாங்கள் வகுப்புகள் நடத்த ஒரு கட்டாயம் இப்பொழுது இல்லை. ஜூம் மூலமாகவோ அல்லது ரிமோட் மூலமாகவோ நாங்கள் இவர்களை வழிநடத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாணவர்களுக்கு நாங்கள் கற்றல் உபகரணங்கள், தீபாவளிக்கு உடுப்புகள், அவர்களுக்கு தேவையான பாதணிகள் போன்றவை நாங்கள் எங்களது உறவினர்கள் நண்பர்கள் கனடாவிலிருந்து செய்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே இன்னொரு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்த மாவட்டத்தில் காலடி எடுத்து வைக்காத எல்லோரும் தான் இதுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவருக்கு பெரிய ஆரம்பமாக இருக்கிறது கிழக்கு மாநிலத்தில் நாங்கள் இந்த சேவையை செய்வதற்கு. நாங்கள் அதை வேறு மாவட்டம் விட நாங்கள் வடக்கு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வடக்கு மாவட்டத்தில் பல நிறுவனங்கள் இருக்கின்றன. பல நிறுவனங்கள் வன்னி, முல்லைத்தீவு அங்கெல்லாம் உதவி செய்கின்றார்கள். ஆனால் கிழக்கு மாநிலத்தில் எங்களுக்கு ஒரு துன்பியலான சம்பவம். ஒரு பெரிய ஒரு நிறுவனங்கள் இந்த கல்வியில் சில நாட்டு அவர் பெரிய பெரிய நிறுவனங்கள் உதவி செய்கிறார்கள். ஒரு சமூக இதுகளில் வைத்திய விடயங்கள் அதெல்லாம் செய்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படி ஒரு ரிமோட் ஏரியாவில் யானைகள் இருக்கின்றது. 8 மணியிலிருந்து 4 மணி மட்டும் தான் பிரயாணம் செய்யலாம். 4 மணிக்கு பின்னர் பிரயாணம் செய்ய முடியாது வெளிக்கந்தையிலிருந்து. அதே நேரத்தில் 8 மணிக்கு முதலும் பிரயாணம் செய்ய முடியாது. ஒருவருக்கு எது பாம்பு கடியோ அல்லது ஏதாவது அவசர சிகிச்சை என்றாலும் அடுத்த நாள் 8 மணிக்கு தான் வெளிக்கந்தி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியும். அங்கிருந்து வாழைச்சேனைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார்கள். இது இந்த மக்களின் ஒரு கஷ்டமான சூழ்நிலை.
பட் அவர்கள் நேரம் கூலி தொழில் செய்பவர்கள் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு வாழைச்சனையிலோ மட்டக்கிழப்பிலோ கொண்டு படிப்பதற்கு வசதி இல்லை. இது அவர்களது காலடியில் இப்பொழுது வந்திருக்கின்றது. அது எல்லோரும் நல்ல அப்ரிஷியேட் பண்ணுறார்கள். அது எனக்கு எங்களுடைய ஆனந்த இல்லம் கனடா அமைப்புக்கு நன்றி. இந்த ஆனந்த இல்லத்தை நாங்கள் இங்கே சமூக சேவையாக பதிவு செய்திருக்கின்றோம். அதற்கு நாங்கள் நன்றி உருவாக கிரான் பிரதேச செயலாளர் இதனை சென்ற வருடமே எங்களுக்கு ஒரு சமூக சேவை அமைப்பாக இதை பதிவு செய்திருக்கிறார். அதன் முன்னே இன்னும் எங்களது சேவை வியாபித்திருக்கின்றது. அதற்கு முன்னர் நாங்கள் பதிவு செய்யாமலே நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு எங்களுக்கு அனுமதி தந்திருக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை விட இன்னும் சிறப்பாக இந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் இந்த ஊர் மக்களை தான் நாங்கள் கவனிப்போம். வேறு ஊர் மக்களுக்கு நாங்கள் இப்போது செல்ல முடியாது. நாங்கள் எடுத்தால் ஒரு ஊரையோ 2 ஊரையோ நாங்கள் அது இங்கேயே நாங்கள் அது அவர்களுக்குரிய முழு கல்வி செயல்பாட்டையும் செய்வது தான் நாங்கள் இப்போது கிளாஸ் ரூம் ப்ராக்டிக்கலும் தியரியும் செய்யக்கூடியது. இங்கிருந்து நாங்கள் தியரி வகுப்புகள் எடுக்கிறோம். இங்கே அடுத்தது இது 2வது கிளாஸ் ரூம். இங்கே நாங்கள் ஒவ்வொரு மாலை நேர வகுப்புகள் பிள்ளைகள் சுயகர்களுக்காகவும் இந்த ஒயிட் போர்டு பாவிப்பார்கள், வகுப்புகளுக்கும் பாவிப்பார்கள். இது ஒரு கிளாஸ் ரூம். அதை தவிர இங்கே அடுத்தது ஒரு நீளமான ஹோல் இருக்கின்றது. அந்த ஹோலில் அவர்கள் சுயகத்திலும் பிரத்யேக வகுப்புகளையும் நாங்கள் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் இதுவும் ஒரு வகுப்பறை. இப்பொழுது நாங்கள் ரிஃப்ரெஷ்மெண்ட் இதழாக நாங்கள் இதை வைத்திருக்கின்றோம். இது ஒரு வகுப்பறை. அதனை தவிர நாங்கள் இங்கே அறநெறி பாடசாலை வந்து சென்ற 4ஆம் தேதி ஆரம்பித்திருக்கின்றோம். இதே மண்டபத்தில் வேல் அறநெறி பாடசாலை என்று நாங்கள் இதனை நாங்கள் இப்போ பதிவு செய்வதற்குரிய விடயங்களை செய்கின்றோம். கிட்டத்தட்ட 45 பிள்ளைகளை கிட்ட இங்கு வருகை வருகிறார்கள். அதுவும் நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக எங்களுக்கு இருக்கின்றது. இது இங்காலே ஒரு இப்பொழுது ஒரு மண்டபம் புதிதாக நாங்கள் அமைக்கின்றோம். இது வந்து அறநெறி பாடசாலைக்காக நாங்கள் இந்த மண்டபம் அமைக்கின்றோம். இன்று எங்களுக்கு சிறார்கள் இங்கே இன்னும் சில நேரத்தில் எங்களது விழா ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த கட்டிடத்தில் விழா எங்களுக்கு சிறார்கள் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் 4 கிலோமீட்டருக்கு அங்கிருந்தும் வடமுனையிலிருந்து வந்திருக்கின்றார்கள். இவர்களை நாங்கள் கவனிக்கின்றோம். ஊர் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அரமணத்தாலும் இருக்கின்றபடியால் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நாங்கள் இது ஏனைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நாங்கள் அமைத்திருக்கின்றோம். வாட்டர் டேங்க் இருக்கின்றது, டாய்லெட் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு ஜூஸ் விஐபி மாதிரி வர நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு வாஷ்ரூம் இருக்கின்றது, ஷவர் டொமேட்டோட சேர்ந்து ஒரு இது இருக்கின்றது. எங்களுக்கு பின்னுக்கு நல்ல ஒரு காணி இருக்கின்றது. இதில் நாங்கள் மாமரம் தென்னை மரங்கள் எல்லாம் இப்போ நாட்டி இருக்கின்றோம். இன்னும் நாங்கள் அடையாளத்துக்காக நாட்டை இருக்கின்றோம். இது எல்லாம் எங்களுக்கு ஒரு கிடைத்த வாய்ப்பு. இதே போன்று அடுத்த பக்கத்தில் நாங்கள் லைப்ரரி வாசகசாலை வந்து சிறுவர்களுக்காக நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அது நாங்கள் இன்னும் நாங்கள் வியாபித்து இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நாங்கள் ஆரம்பத்தில் ஓரளவு கிடைத்த புத்தகங்களை வைத்து நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் இன்னும் உதவி செய்வர்களிடமிருந்து புத்தகங்கள், அதாவது வாசகசாலைக்குரிய புத்தகங்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் எங்களது ஆனந்த இல்லம் வாசகசாலை, ஆனந்த இல்லம் லைப்ரரி நூலகம். இதுவும் எங்களுக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ராகி அடித்து ஓரளவு புத்தகங்கள் வைத்திருக்கின்றோம். இதில் இப்பொழுது மாணவர்கள் வந்து சுயமாக 3 மணியிலிருந்து கதை புத்தகங்கள் சிறுவர் நூல்களை படித்து செல்கிறார்கள். நாங்கள் இன்னும் புத்தகங்கள் நாங்கள் இதில் சேர்க்கிறதுக்கு இருக்கின்றோம். அது மிக விரைவில் பூரணமாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவனின் உதவியால் எங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த கட்டடம் வந்து உண்மையில் 36 அடி 21 அடியில் நாங்கள் இப்பொழுது அமைத்திருக்கின்றோம். இன்னும் நாங்கள் 20 அடி 10 அடி எக்ஸ்டென்ஷன் உண்டு. நாங்கள் இப்பொழுது அங்கால மண்டபம் அமைக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு சூழலில் அமைந்திருக்கின்றது. சூழலை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி என்வேமெண்ட் இருக்கின்றது. மரங்கள், மரம் சார்ந்தது, வேப்ப மரம் நன்றாக இருக்கின்றது, மாமரம் இருக்கின்றது, நல்ல பழந்தரும் மரங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றது. நல்லொரு விவசாய பூமி, நல்லொரு மண். இதில் நாங்கள் உண்மையில் சந்தோஷத்தை நாங்கள் மட்டுமில்லை சிறார்களும் இப்பொழுது அனுமதி கொண்டு இவ்வளவு 4 வருடங்கள் நான் ஒரு அரசு சேவையில் நிர்வாக திணைக்களத்தில் வேலை செய்தாலும் கச்சேரி பிரதேச செய்யலாம். நான் இப்பொழுது கல்வி திணைக்களத்தில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டியிருக்கின்றேன். உண்மையில் இந்த இப்படியான ஊருக்கு உண்மையில் எங்களுக்கு கல்விக்கு உதவி செய்தோம் என்றால் நாங்கள் வேறு ஒன்றுக்குமே உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு சொல்வார்கள், மீனை பிடித்து உணவுக்கு கொடுப்பதை விட மீன் பிடிக்கிறது கற்றுக் கொடுத்தால் நல்லதான ஒரு பழமொழி இருக்கின்றது வேற்று நாட்டு. அதே போல தான் இங்குள்ள மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்தோம் என்றால் நாங்கள் அவர்களுக்குரிய வேறு ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம். எதிர்காலத்தில் அவர்கள் சுகாதாரமோ அவர்களது கலாச்சாரமோ அவையெல்லாம் இந்த கல்வியின் மூலமாக அவர்கள் திறம்பட மாற்றங்களை செய்வார்கள். நாங்கள் கல்வியை கொடுக்காவிட்டால் நாங்கள் நிச்சயமாக எல்லா திட்டங்களும் தோல்வியில் தான் இருக்கும். நாங்கள் செய்கிற என்ன விவசாய திட்டமோ மீன்பிடி திட்டமோ அல்லது பொன்முய திட்டங்களோ எல்லாம் தோல்வியில் அடையும்.
மாணவர்களுக்கு கல்வி செல்லத்தை கொடுக்காவிட்டால் அது எனது தனிப்பட்ட அபிப்பிராயம். இந்த தனிப்பட்ட அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன். நான் கல்வி செயல்பாட்டுக்கு உள்ள பெற்றோர்கள் இப்பொழுது கொடுக்கும் ஆர்வம் போல் ஏற்கனவே இருந்திருந்தால் இந்த வடமொழி வீரர்கள் இப்பொழுது பல கிராஜுவேட் பல பட்டதாரிகள் வந்திருப்பார்கள். எங்களிடம் மட்டும் 4 பட்டதாரி ஆசிரியர்கள் இப்பொழுது வாழச்சின பகுதியிலிருந்து நாங்கள் அவர்களை சம்பளத்துக்கு இங்கு எடுத்து படிப்பிக்கிறோம். ஏன் நாங்கள் இந்த இடத்திலிருந்து ஒரு பட்டதாரி 2 பட்டதாரிகள் நாங்கள் உருவாக்கியிருந்தால் அவர்களே இந்த ஊருக்கு கல்வி செல்வத்தை கொடுப்பார்கள். இதுதான் இது விநியமான வேண்டுகோள். கிரான் பிரதேச செயலக பிரிவின் எல்லை கிராமங்களான ஊத்துச்சேனை, வீரநகர் மற்றும் வடமுனை கிராமங்களை உள்ளடக்கிய இந்த மகத்தான திட்டத்தை செய்த கனடா ஆனந்த இல்லம் அமைப்பினருக்கு தீவிரை வலையொலி சார்பாக மனப்பூர்வமான பாராட்டுக்களையும் நன்றிகளையும் நாம் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதே போன்ற காணொலிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறிவிடுகிறேன். உங்கள் கனரூபன். நன்றி, வணக்கம்.